ஹலோ, நம்ம சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு கிரேவி செய்யலாங்க. தொக்கு ஃபஸ்ட்டு வந்து கடாயை வச்சுக்கிட்டோம். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு எல்லாம் போட்டு வதக்கலாம். ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி ஒரு 4 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிக்கிட்டு நம்ம அதில் தேவையான மசாலா பொருள், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி சுண்டனதுமே நம்ம முட்டை ஒரு 4 முட்டை வேக வச்சு நல்லா கீறி வச்சுருக்கோங்க. அந்த முட்டையை அதிலே போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா தண்ணி சுண்டதுமே நம்ம எடுத்து சப்பாத்திக்கு நம்ம மல்லித்தலை மேலே போட்டு இறக்கிடலாங்க. இப்போ இது சப்பாத்திக்கு நம்ம இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குங்க. தோசை, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். ஓகே, பா.